ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு மிஸ்டிக் பாப்பப் பாரோட 5th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோவுக்கு ஒரு மாறி இருந்திருக்கும். அதனால அவனை பெட்ல ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அப்படியே ஆன்சன் காலகட்டத்துல இளவரசர் இருந்தார் இல்லையா, அவரோட ஞாபகங்கள் வந்திருக்கும் ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல ஹீரோ அப்படியே மயக்கத்திலேருந்து எழுந்துக்கிறான். அந்த சமயத்துல ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்காங்க. மேடம், நான் எங்க இருக்கேன்? டே, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்த, அதனால உன்னை ரெஸ்ட் எடுக்க வச்சேன். இந்த சூடா சூப்பு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் பாட்டிலே யோசிச்சுட்டே இருக்கான். எதுக்காகடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் ஆகல, உன் ஃப்ரெண்ட் இப்போ நல்லா தான் இருக்கான், அதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நினைச்சு நான் கவலைப்படல. எனக்காக யாருமே இந்த வீட்டுல சமைச்சு கொடுத்ததில்ல, நீங்க தான் முதல் முறையா எனக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க. டே, இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத, முதல்ல இதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு வேலைக்கு போற வழியை பாரு. சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு சென்டிமெண்டா பேசியே என்ன கவுக்க பாப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எப்பவும் போல கோவமா பேச, அவனும் கடை கடன் சாப்பிட்றான். செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, எனக்கு டம்ப்ளிங்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்குள்ள மீட் அண்ட் வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த கடையிலேயே நிறைய டம்ப்ளிங் இருக்கேடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஃப்ரோசன் டம்ப்ளிங், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நானா என்னையா செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆச்சரியமா கேட்கறான். என்னன்னா, இவனை டான்ஸ் காம்படிஷனுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்களாம். இவன் இப்போதைக்கு யாராவது ஒரு பேரை கண்டுபிடிக்கணும், அதுவும் பிரைஸ் 2 மில்லியன் won, அதுல டீம் டின்னரே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிங்டாங் சொல்ல, என்னடா சொல்ற, அந்த அளவுக்கு பணம் கொடுக்குறாங்களா, இப்படி அந்த போட்டியில ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படியாவது ஒரு பேரை செலக்ட் பண்ணி அவங்க கூட நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணி அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சுன்னு வச்சுக்கோய, இந்த பிரைஸ் மணி கிடைக்கும். டே நிறுத்து, நீ பாட்டுல பேசிக்கிட்டே போற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால அதெல்லாம் முடியாதுரா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கம்பெனியோட ஈவெண்ட், கண்டிப்பா நீ கலந்தே ஆகணும், உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு இவன் தலையில கட்டிடுறாங்க. ஃபைனலா அந்த கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட்டை மேனேஜர் சொல்றாரு. அதே சூப்பர் மார்க்கெட்ல யூரினும் செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கேர்ள்ஸ் பாய்ஸை செலக்ட் பண்ணணும், இல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணணும், எப்படியாவது பேரா தானே இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியும். டக்குனு யூரின் ஹீரோவை பார்க்க, ஹீரோ யூரினை பார்க்க, ரெண்டு பேரும் இப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினை பாருங்களேன், பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றன்ற பேர்ல நடக்கிற மாதிரியே ஜாகிங் பண்றாங்க. அந்த சமயத்துல செஃப்பும், உன்னை மட்டும் நீ நல்லா பாத்துக்கிற, என்னை மட்டும் வேலை வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் கையே இரும்பு மாதிரி இருக்கு, அதனாலதான் உன்னை வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் ஜாகிங் பண்ணிட்டு ஓட, சரி நானும் என்னோட உடம்ப ஃபிட்னஸா வச்சுக்கணும்னு கூடவே சேர்ந்து ஓடுறாரு. அதுக்கடுத்து ரெண்டு பேராலையும் எக்ஸசைஸ் பண்ண முடியாம அப்படியே கட்டாந்தரையில படுத்துறாங்க. இதுக்கப்புறம் என்னால வீட்டுக்கு போக முடியாது, அப்படியே தூக்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ரெண்டு பேர் சைக்கிள்ல போறத பார்த்துட்டு, நம்ம வாடகை சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு திங்க் பண்ணவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி பண்றாங்க. பட் ஹீரோயின் அதுல டபுள்ஸ் உட்காந்து போறா. சீஃப சைக்கிளை ஓட்ட விட்டுட்டு அந்த சமயத்துல அப்படியே, நீ அந்த அளவுக்கு வெயிட்டாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஆஃப்டர் லைஃப்ல இருக்கேன், நான் எப்படி வெயிட்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அடுத்து இவ்ளோ ஜாகிங் பண்ணதுக்கு அப்புறம் பஜ்ஜி வாங்கி யாராவது சாப்பிடுவாங்களா? பட் இவங்க ரெண்டு பேரும் சீஸ் ஃபில்அப் பண்ண பஜ்ஜியை வாங்கி பயங்கரமா சாப்பிட்டு உட்காந்துருக்கும் போது செஃப் வேற ஒரு ஃபிளேவரான பஜ்ஜியை வாங்க, அதை டக்குன்னு இவளும் கடிச்சிடுறா. நான் வச்சிருக்கிறது சாதாரண வாழைக்காய் பஜ்ஜி, நீ வாங்கினதோ ஆக்டோபஸி, தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டு எப்படியோ புடுங்கி தின்னும் போது அந்த இடத்துக்கு டெத் வருது. எப்படி இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க சைக்கிள்ல டபுள்ஸ் அடிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சைக்கிள்லையா, ஓகே நான் ஒரு ஃபேவர் உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், காங்பேக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கிறான், இப்ப என்ன வேலை சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நேரத்துல ஒரு ஸ்பிரிட் மட்டும் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது. அது நரகத்துக்கும் வர மாட்டேங்குது, சொர்க்கத்துக்கும் போக மாட்டேங்குது. அது கெட்ட ஸ்பிரிட்டா இருந்தா அடிச்சு ஓட விட்டு பலிங்கிக்குள்ள அடைச்சிடலாம். ஆனா அது ரொம்ப நல்ல ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட்டை எப்படியாவது நீங்க தான் ஹேண்டில் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த ஸ்பிரிட்டை கன்வின்ஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்றீங்க அதானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதேதான் அப்படின்னு டெத்தும் சொல்லிடுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு ஃபேமிலிங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன் கூட நான் மரண படுக்க வரையும் ஒன்னாவே வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரும் அந்யோன்யமான கப்பிள்ஸா இருக்காங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, நீ என்னோட கார் எடுத்துட்டு போ, நான் பஸ்ல ஏறி வரேன், ஆக்சுவலா ஆபீஸுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வரணும், பட் சேஃபா ஓட்டணும், ஓகேவா அப்படின்னு ஒய்ஃப கார்ல வச்சுட்டு இவரு பஸ்ல போறாரு. பஸ்ல பாத்தீங்களா நம்ம செஃப் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆக்சுவலா இவர் கூட தான் ஏதோ ஒரு ஆவி சுத்திட்டு இருக்கு போல இருக்கு, அதை கண்டுபிடிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுதான் இவங்களோட வேலையே. அடுத்த சீன்ல அவர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு அப்படியே நடந்து வரும்போது மிஸ்டிக் பாப்பப் பார பாக்குறாரு. பார்த்த உடனே இதுல போய் சாப்பிடலாம், இங்க டம்ப்ளிங் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, இவங்களும் இவருக்காக தானே காத்துட்டு இருக்காங்க. சோ ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, சார் இங்க வர ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ்க்காக நாங்க பிரத்யேகமா பண்ற டிஷ் சார் இது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, என்னோட வைஃபுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஒரு பிளேட்டை கொடுத்தாலும் ஒண்ணு வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுருவா, என்னால அவளுக்கு எவ்வளவு வாங்கி
கொடுக்க முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுத்தேன், எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே சாப்பிட்றாரு. அந்த சமயத்துல ஹீரோவை கண்காட்டி எப்படியாவது இந்த டிஷ்ஷை கொடுக்குற மாதிரி அப்படியே அவரை தொட அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் போய் தொட்டு தொட்டு பாக்குறாங்க. பட் அவரை அசைக்கவே முடியல. ஹீரோ தொட்டா எல்லாருமே மனசு விட்டு அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க இல்லையா, பட் அவரு சொல்லவே இல்ல. அடுத்த சீன்ல அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது செஃப்பும் அந்த இடத்துக்கு வராரு. டெத் வந்து சொன்னாரு இல்லையா, அந்த பர்சன் இவர் தான், இவரு கூட ஆவி சுத்திட்டு இருக்கு, அதனாலதான் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையும் வாங்கியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அது உண்மைதான், இதுக்கெல்லாம் வேற ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி செஃப் சொல்லிட்டு அடுத்த சீன்ல அவர் வீட்டுல ஏதோ கர்ப்பமூச்செல்லாம் இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அதுக்கு செக் பண்ற மாதிரி செஃப் அப்படியே ஒரு மாதிரி போக அந்த இடத்துல பாத்ரூம்ல எல்லாம் தேடி பார்த்துட்டு இங்க எதுவுமே ஈவில் ஸ்பிரிட் இல்லையே அப்படின்ட்டு ஹாலுக்கு வராரு. எல்லாமே நீட்டா தான் இருக்கு, வேற வழியே இல்ல, வீட்டுக்குள்ள எதுவுமே பார்க்க முடியல அப்படின்ட்டு கீழே இறங்கி வரும்போதுதான் அவர் வீட்டுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட்டே போதுங்க. பாத்தீங்களா, மாடியில அப்படியே கருப்பு ஆவியா உள்ள போகுது. பட் அது வந்தது தெரியாம அவர் பாட்டுல கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல இவங்க பார்ல உட்காந்து எதையுமே வீட்டுக்குள்ள பார்க்க முடியல, அவர் கூட ஈவில் ஸ்பிரிட் சுத்திட்டு இருக்கிறத டெத் சொன்னிச்சே அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண, இல்ல அவரை ஃபுல்லா கண்காணிச்சாதான் உண்மையை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, டக்குன்னு ஹீரோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் 500 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்து அவரை கண்காணிக்கிறதுக்காக செஃப்பும் ஹீரோயினும் கிளம்பி போக, அடுத்த சீன்ல அந்த தாத்தா பஸ்ல போயிட்டு இருப்பாரு. அதனால இவங்க 2 பேரும் பஸ்ல போவாங்க. அப்ப பயங்கரமா பஸ் இப்படி அப்படியும் திரும்ப எஃப் அப்படியே ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா பஸ்ல என் ஷோல்டர்ல கை வைப்ப அப்படின்ற மாதிரி பொறுமையா செஃப்பை திரும்பி பார்க்க, செஃப்போட போக்கஸோ வேற எங்கேயோ இருக்கு, எதை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அவரையே கண்காணிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு ஸ்டாப்பிங் வருது. அந்த ஸ்டாப்பிங்ல ஒருத்தன் ஏறான், அவன் ஒரு ஆத்மா போல இருக்குங்க. சோ அந்த பேயை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க பஸ்ல ஏறி போவாங்க. அப்ப இவங்க 2 பேர் பஸ்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு கொடூர ஆத்மா இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. அத செஃப்பால ஃபீல் பண்ண முடியுது. பட் அந்த ஆத்மாவும் செஃப் ஒரு மாதிரி பாக்குதுங்க. அத ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயம் வந்துருது. ஐயோ அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவ திரும்பி பார்க்க ட்ரை பண்றா. இல்ல அந்த ஆத்மாவை திரும்பி பார்க்காத, அது கவுன்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, திடீர்னு ஒரு ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னாடி அந்த ஆத்மா பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு செஃப்பும் ஹீரோயினும் பஸ்ஸை விட்டு இறங்கி துரத்துறாங்க. அப்படியே சேஸ் பண்ணி போகும்போது ஒரு சப்பி வருது. அந்த இடத்துல அந்த ஆத்மா கூட செஃப் அப்படியே ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பயங்கரமான ஃபைட் போட்டு பட்டே கிளப்புறாரு. அத ஹீரோயின் ஆச்சரியமா பாக்குறாங்க. செவரேறி குதிப்பாங்க, பட் இவங்களால குதிக்க முடியாது. இப்படி ஓடி அப்படி ஓடி ஃபைனலா ஒரு சபையில வந்துட்டு அவருக்கு தான் ஒரு மந்திர ஈட்டி வருமே, அதால இந்த ஆத்மாவை குத்த போற சமயத்துல ஹீரோயின் வேற பக்கமா ஓடி வந்து அந்த ஆத்மாவுக்கு முன்னாடி நிக்க, தள்ளிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. நல்ல வேலை அவர் குத்துனது ஆத்மா மட்டும் தான் குத்தும். அதை பார்த்து ஸ்டன் ஆகி போய் நிக்கும் போது அந்த ஆத்மா அப்படியே மறைஞ்சு கோழி குண்டா கீழே விழும். அதை ஹீரோயின் காலில் பிடிச்சிட்டு என்னையா பண்ண நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இதுதான் என்னோட போலீஸ் வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு இவங்களோட நேச்சரை காட்டணும் இல்லையா, அறிவு இருக்கா உனக்கு, இப்படியா நீ ஆபத்தான வேலையை செய்வ, உன் கையை பாரு கிழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி அவளும் அசால்ட்டா சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நான் இந்த களத்துல இறங்குறேன் அப்படின்னு அவர் ஆபீஸ்ல ஏதோ கிளீன் பண்ற வேலை செய்யற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்ட ஹீரோயின் உள்ள போறாங்க. அந்த ஆபீஸ்ல அவரு சரியா வேலை செய்யலன்ட்டு மேனேஜிங் டிபார்ட்மெண்ட் அவரை கூப்பிட்டு கத்துறாங்க. அதையும் காதுல வாங்கினபடி அவர் கூடவே அந்த ஆபீஸ்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அவரு ஆபீஸை விட்டு வெளியில போற மாதிரி இருக்குங்க. அப்பதாங்க ஹீரோயின் கண்ணுக்கு அவருக்கு பின்னாடி ஏதோ கருப்பு உருவம் போற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு பே கொஞ்சம் நில்லு அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அவரு எங்கேயோ மாடிப்படி ஏறி போயிட்டாரு. பட் இவங்க அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்ட்டு பேய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பேய், நீ அவரை விட்டு கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போறியா? ஆக்சுவலா அவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா அவர் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ இப்படி ஆவியா சுத்திட்டு இருக்கிறதுனால உன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படியே நான் சொல்றதை நம்பு, நீ சொர்க்கத்துக்கு போ, நீ இப்படியே இருந்தீனா ஃபைனலா நரகத்துக்கு போயிடுவ அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அதை சொர்க்கத்துக்கு அனுப்ப போற டைம் அப்படியே இவங்க கையை நீட்டுவாங்க. பேயும் கையை நீட்டும். அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு இவங்க பொய் சொல்லிட்டு உள்ள வேலைக்கு வந்தாங்க அப்படின்ற விஷயம் அங்க கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மேனேஜர் லேடிக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஹீரோயினை பார்த்து கத்த, டக்குன்னு அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. அந்த சமயத்துல ஐயோ நல்ல நேரத்துல கெடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி இவங்களும் டென்ஷன் ஆறாங்க. அவங்க புரிஞ்சுக்காம நீ பொய்யா வேலைக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு மெனு கார்டெல்லாம் தர அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. அந்த லேடி அடிச்சே துரத்திடுறாங்க. அடுத்த சீன்ல இதுவும் வேலைக்காக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. அவ எப்படியாவது யூரினை கன்வின்ஸ் பண்ணி டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்க வைக்கணும். அதுக்காக தனியா கூப்பிட்டு பேசுறான். அந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒன்னும் இல்லடா டக்குன்னு போய் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசு. அப்ப மயங்கி போய்
போய் உன் கூட கொலா பண்றதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் வளைஞ்சு வளைஞ்சு பேசுவான். பட் அவளோ இப்படி ஒரு குத்து விட்டன்னு வச்சுக்கேன் மூக்குல இருந்து தக்காளி சட்னியா கொட்டும், இப்படி ஒரு உதச்சன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் நீ அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி காட்ட பயந்து போயிடும். அடுத்து இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, வழிஞ்சு பேசுறது கூட வழி இல்ல, ஆனா நீ கிட்டக்கு போய் அப்படி நெருக்கமா செவுத்தோட செவரா கை வச்சு ஒரு ரொமான்டிக் லுக் விட்டா நீ என் கூட ஆட ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டா யாரா இருந்தாலும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சிண்டாங் அவங்க மேனேஜரை வச்சு ட்ரையல் பண்ணி காட்ட என்னடா அது ரொமான்ஸா பேச சொல்லிட்டு ஃபைனலா கிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் திங்க் பண்ணி பாக்குறான். யூரின் கிட்ட இப்படி எல்லாம் நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மள ஒரே குத்தி கீழே தள்ளி புரட்டி எடுத்துருவா, ஐயோ இதெல்லாம் வேலைக்காகாதரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பா. அந்த இடத்துல அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் இங்கே உட்காந்துக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏண்டா இவ்வளோ சேர் காலியா இருக்கு, எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதுன்னு அப்படின்னு அசால்ட்டா அவ பதில் சொல்ல சரின்னு உட்காந்துறான். அந்த சமயத்துல கண்ணு தெரியாத ஒருத்தர் டாகை கூட்டிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கும் போது இன்னொரு லேடி அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, நான் எல்லாம் கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வருவாங்களா, அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்ட வந்திருந்த இந்த பர்சன் பிளைண்ட் போல இருக்குங்க. சோ ஹெல்பிங்காக அந்த டாகை கூடவே வச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரால் அந்த டாக் இல்லாம நடந்தே வர முடியாது இல்லையா. சோ இது புரிஞ்சுக்காம அந்த லேடி கண்ணா பின்னான்னு கத்துறத பார்த்துட்டு ஹீரோக்கு கோவம் வந்துருது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, அவருக்கு அது மட்டும்தான் வழி துணையே, அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்கன்னு ஹீரோ பார்த்து பயங்கர ரகடா அந்த லேடி கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா இல்லாம ஹீரோயின் டக்குன்னு எழுந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் தான் லா பத்தி எல்லாம் சொல்றான் இல்லையா, அனிமல்ஸ்க்கும் ஃப்ரீடம் இருக்கு, அவங்க ரெஸ்டாரண்ட் வரலாம், கண்ணு தெரியாதவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டும் வரலாம், நீங்க என்ன கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லாம அவங்கள பார்த்து இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நீ யார் இதை கேட்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி யூரினை பார்த்து கேட்க நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அந்த லேடி பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு கண்ணு தெரியாதவர்கிட்ட சாரி கேட்கறாங்க. அதை பார்த்து ஹீரோவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுது. பட் வெளியில வரும்போது சரி உனக்கு இந்த அனிமல்ஸ் பத்தி லாலாம் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க நான் சும்மா இருக்கும்போது அனிமல்ஸ் பத்தின கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணுவேன், எனக்கு பெட் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வரான். அதுவே கொஞ்சம் ஈரனுக்கு இம்ப்ரெசிவா தான் இருக்கு, பார்க்கலாம் இவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. அடுத்த சீன்ல பார்ல உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கேஸ் எப்படி முடிக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அங்க கட் பண்ணி அந்த கண்ணாடி போட்ட தாத்தா இருக்கார் இல்லையா, அவரு வீட்டுக்கு போறாரு. அவருக்கு வர வர கொஞ்சம் ஞாபகம் மத்திய அதிகமாயிடுச்சு போல இருக்கு. வீட்டுல கதவை திறக்கிறதுக்காக நம்பர் லாக் போடுவாங்க இல்லையா, அதை மறந்து போயிட்டாரு. இப்படி 3-4 தடவை ட்ரை பண்ணும்போது டக்குன்னு கதவு திறந்துக்கிட்டு அவங்களோட ஒய்ஃப் வெளியில வந்து ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க, கதவு தட்டினா நான் திறக்க போறேன், அதை விட்டுட்டு நம்பர்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிச்சனுக்கு போக அவரு ரூம் போறாரு. அப்பதாங்க காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போன உடனே அவங்க வீட்டுக்குள்ள இன்னொரு ஆவி இருக்கு. அடுத்த சீன்ல இவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசும்போது செஃப் இந்த ஆஃப்டர் லைஃப் வாழ்க்கை இருக்கே அது ரொம்ப கஷ்டமானது, வாழவும் முடியாம வாழ்ந்தவங்களை விட்டுட்டு போகவும் முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை ஹீரோயினு கேட்டு ஆமா அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, அவரை விட்டு அவங்க மனைவி பிரியலன்னு நினைக்கிறேன், கூடவே சுத்திட்டு இருக்காங்க, ஒரு மனுஷன் இல்லாததோட அருமை அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். இந்த உடனே எனக்கு கொஞ்சம் சோஜு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி குடிச்சிட்டு பயங்கர சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு இப்படி சந்தோஷமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு பிடிச்ச ஒரு சாஷேவை செஃப்பும் கொடுக்குறாரு. ஸோ சைட் டிஷ்ஷா அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா இன்னைக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அந்த சமயத்துல ஒன்றும் இல்லை யூரின் கிட்ட எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன், பட் அதை நினைச்சாலே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் செஃப்போ இங்க பாரு ஒருத்தவங்க கிட்ட நீ பேசும்போது உன்னோட மனசை விட்டு பேசணும், உன்னோட உண்மையான காதல் வெளிப்பட்டுச்சுன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ டயலாகெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஹீரோயினோட தாட் அப்படியே ஜோசன் காலகட்டத்துக்கு போகுது. அப்ப கிரவுன் பிரின்சஸ் இருந்தார் இல்லையா, அவரு இவங்கள லவ் பண்ணிருப்பாங்க. அந்த சமயத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு ஏங்க நீங்க யாரு நான் யாரு, நீங்க ஒரு மகாராஜா, நானும் தாழ்ந்த ஜாதி பொண்ணு, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா என்ன, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி இவ கவலைப்பட அதை கேட்டுட்டு இல்ல அந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த சமயத்துல முதல் முறையா உன்னோட குரலை கேட்ட அன்னையிலிருந்து நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னோட காதலை நீ ஏத்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க அதையே ஹீரோயின் இந்த ஜென்மத்துல உட்காந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதை செஃப்பும் உட்காந்து என்ன இப்படி கனவு கண்டுட்டு இருக்காளே அப்படின்னு அவரும் அப்படியே ஏதோ கனவுக்குள்ள போன மாதிரி இருக்கா. இந்த பக்கம்
ஹீரோ உட்காந்து என்ன 2 பேரும் இப்படி கனவு கண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இந்த கண்ணாடி போட்ட தாத்தா ஒழுங்கா வேலை செய்யல போல இருக்கு. சேர்மன் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. என்ன சைனால இருந்து சேர்மன் வந்து 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னுமா அவரை போய் மீட் பண்ண போறீங்க? உங்களுக்கு மரம் கலந்து போச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி தாத்தாவும் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்மனை மீட் பண்ண போறாரு. அந்த இடத்துல இவரு உங்களை காக்க வச்சதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தான் பேச வந்தேன். எதுக்காக வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு இப்படி பண்றதுல என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க என் ஒய்ஃபை ட்ரிப்புக்கு அனுப்பியிருக்கேன், அவங்க திரும்பி வந்தாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஷாக்ல இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நடந்த விஷயங்களை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நீங்க சொல்ற மாதிரி என் ஒய்ஃப் செத்தெல்லாம் போகல அப்படின்னு மனசொடிஞ்சு சொன்னவர் டக்குன்னு படியிலேருந்து கீழே கடகடன்னு இறங்கி வராரு. நான் சொல்றத கூட கேட்காம நீங்க பாட்டுல இப்படி என் பேச்சை மதிக்காம போனா என்ன அர்த்தம்? உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, உங்க கூட இல்ல அப்படின்ற மாதிரி அவரும் பின்னாடியே வந்து கத்துறாரு. இந்த பக்கம் இவரால மூச்சே விட முடியலங்க. ஆபீஸை விட்டு வெளியில போனவருக்கு நெஞ்சு அடைக்குது. அப்படியே வெயில்ல தலை மண்டை எல்லாம் குழப்புற மாதிரி இருக்கு. அப்பதான் அவருக்கு எல்லாமே ஞாபகத்துல வருது. ஆக்சுவலா இவர் காரை கொடுத்து அமிச்சாரு இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் இறந்து போயிருப்பாங்க. அதை இன்னும் இவரால ஜீரணிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்பதான் அவருக்குள்ள அந்த தாட்டே வருது. ஆக்சுவலா இவர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்களோட மனைவி ஆவிதான் இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கு. சோ இவரால அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்க முடியல. இதுதான் உண்மை. இப்படி அவரை ஸ்ட்ரகிள் ஆயிட்டு ரோட்ல நிக்கிறத நம்ம செஃப்பும் பாக்குறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவர் வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எதுவுமே பேசாம ஆல்ரெடி அவருக்காக டம்ப்ளிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாங்க மோமோஸ். அது அவரு ஆபீஸ்ல இன்னைக்கு நிறைய வேலை, எனக்காக நீ இது பண்ணி வச்சிருந்த இல்லையா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு ஒய்ஃப் உட்காந்துருந்த இடத்த பாக்குறாரு. அவங்க காண போயிட்டாங்க. ஆக்சுவலா இவரு சுய நினைவுக்கு திரும்பினது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்கள விட்டு பிரிஞ்சு போனதா அவரு பயங்கரமா கதறி கதறி அழறாரு. அந்த சமயத்துல அவரோட பின்னாடி ஒய்ஃபோட ஆவி அப்படின்னு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இப்படி கதறி அழறாரு அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணி எப்படி இவரை விட்டுட்டு போறது அப்படின்ற மாதிரி துடிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவங்க அப்படியே மனசொடைஞ்சு வீட்டை விட்டு இறங்கி போற மாதிரி இருக்குங்க. அப்ப நம்ம செஃப் ஆப்போசிட்ல பார்க்க அடுத்த இவங்க எல்லாருமே பார்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லா உண்மையும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கணவனை என்னால விட்டு போக முடியாது, அப்படியாப்பட்ட மனுஷன் அவரு, தங்கமானவர், அவருக்கு என்ன விட்டா யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ஆஃப்டர் லைஃப்ல அவர் கூட சுத்திட்டு இருந்தா அவரோட வாழ்க்கையும் பாதிக்கும்ன்ற மாதிரி இவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. அந்த சமயத்துல என்னால அவரை பிரிஞ்சு போக முடியல அப்படின்ற மாதிரி திரும்பவும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். சோ இவங்க 2 பேரும் வெளியில வர அவனும் வந்து நிக்க சரியா இருக்கு. சோ இவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னா அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை பார்க்கணும். அதனால எகைன் அந்த ஆத்மாவோட கனவுக்குள்ள போறாங்க. அந்த சமயத்துல இவங்க கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு போய் குழந்தெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறமும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதுவும் அந்யோன்யமா. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அந்த பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது நீங்க ஒரு ஃபேர்வெல் அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த தாத்தாவோட கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு வயல்வெளியில உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் தாங்க நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இல்ல நான் உன்னை அந்த ட்ரிப்புக்கு அனுப்பி வச்சிருக்க கூடாது, என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்க, இல்லைங்க நானா தானே போனேன், அதுக்கு நீங்க காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல என்னால உன்னை அனுப்ப முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கும் தெரியும் இன்னைக்கு தான் நம்ம லாஸ்டா சந்திக்கிற நாள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதை கேட்டுட்டு பயங்கரமா கதறாரு. ஏங்க அழாதீங்க, குழந்தை மாதிரி அழறீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க சாதிக்க வேண்டியது. ஆக்சுவலா எனக்காக நீங்க குடியையும் சிகரெட்டையும் விட்டதே ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சது நான் பண்ண பெரிய பாக்கியம், என்னால உன்னை மிஸ் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி அழ. இங்க பாருங்க, உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் திரும்பவும் சந்திப்போம், அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் அப்படியே ரியல் லைஃப்ல காட்டுறாங்க. அவர் ட்ரீம்ல இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் போட்டோ பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவரோட ட்ரீம்ல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் ஃபேர்வெல் கொடுத்துட்டு இவர் நார்மல் லைஃபுக்கு வர மாதிரி இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப யூரின் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயே ஃபுல் டைம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தனை கண்காணிக்கும் போது அவன் பேக் ஃபுல்லாக எதையோ திருடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் திருடுறான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே, என் பேக்ல என்ன இருக்கு செக் பண்ணி பாருங்க, நான் அவன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறான், ஒண்ணுமே இல்லை, ஐயோ தப்பா சொல்லிட்டேன் போல இருக்கே அப்படின்னு அவ சாரி கேட்க, அந்த சமயத்துல யூரினை பிடிச்சி அவனும் கண்ணா அப்படின்னு கத்தி விட்டுறான். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப ஹீரோ இதை கவனிச்சுட்டு டக்குன்னு அந்த திருடினவனை கையை தொட்டு பைய தொட்டு பார்க்க, அப்ப அவன் பண்ணதெல்லாம் அப்படியே அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் திருடினதெல்லாம் என் ஃப்ரெண்டு அதோ நிக்கிறான் இல்லையா, அவங்க
கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இது, அவனாவே உண்மையை ஒத்துக்கிறானே அப்படின்ற மாதிரி அவளும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அப்பதாங்க அந்த கார்னர்ல நிக்கிறவன் திருடி வச்சிருந்திருப்பான். சோ அவனை யூரின் துரத்தி போய் பிடிக்க அவனோட பையில பார்த்தா திருடின சரக்கு பாட்டெல்லாம் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அந்த இடத்துல யூரினை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு அவனுக்கு. அடுத்த சீன்ல யூரின் தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது இவன் 2 கோக் பாட்டில் வாங்கிட்டு போய் பேச்சு கொடுக்கலான்னு உட்காரான். அப்ப யூரின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாருங்க, உள்ள இருக்கவங்க அப்படி பேசினாங்கன்னு கவலைப்படாதீங்க, இப்படிதான் திருடங்கள்லாம் பேசுவாங்க, அவனைதான் நம்ம புடிச்சு கொடுத்துட்டோமே, அதை நினைச்சு வரி பண்ணாதீங்க, இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி எனக்கு ஒர்க் இருக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டில் கிளம்பி போக அந்த நேரத்தில் யூரின் அவனை ஸ்டாப் பண்ணி, ஏங்க உங்களுக்கு டான்ஸ் காம்படிஷனுக்கு பேர் கிடைச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் இல்லைங்க அப்படின்னு அவன் சொல்ல, சரி நான் உங்க பேரா இருக்கட்டுமா, என்ன செலக்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி யூரினே கேட்க, என்னது இதை தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அவனோட மனசுல நினைச்சுக்கிட்டு ஓகேங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் திரும்பவும் அந்த கண்ணாடிக்காரர் வீட்டில் காட்டுறாங்க. அவர் பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் போட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் தனியா இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு ஓல்டேஜ் ஹோமுக்கு கிளம்பி போறாரு. அப்ப திரும்பவும் அந்த பாப்அப் பாரை பார்க்க, சரி ஃபைனலா டம்ப்ளிங் சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு போய் உட்கார அவருக்காக சுடு சுடு டம்ப்ளிங் செஞ்சு கொடுக்குறாங்க. சார் இப்போ என்ன ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா ஹாப்பியா தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, அது சால்வ் ஆயிடுச்சு, இப்போ ஹாப்பி, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச டம்ப்ளிங் அப்படின்ற மாதிரி கொடுக்க, என்னோட பையன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கான், என்னை வந்து பாக்குறதா சொல்லியிருக்கான், அதனால நான் ஓல்டேஜ்ல போய் தங்கலான்னு இருக்கேன், தனியா என்னால சர்வே பண்ண முடியல, இருந்தாலும் எனக்கு அது சந்தோஷம் தான். போன தடவை வரும்போது என்னோட ஒய்ஃப் கூட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க, அதை என்னால மறக்க முடியாம தான் கூட இருக்க மாதிரியே ஒரு தாட்ல இருந்தேன், இப்போ என்ன அவங்க பிரிஞ்சு போன ஒரு ஃபீல் இருக்கு, கண்டிப்பா அவ சொர்க்கத்துல தான் இருப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த மோமோஸை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்க 2 பேர் தான் அதை சாதிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம அவரு இவங்க கிட்டே அந்த விஷயத்த சொல்லும் போது இவங்க 2 பேருக்கும் இன்னும் சந்தோஷம். ஸோ இவங்களோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்ப அந்த நேரத்தில் செஃப், நான் வேணா உங்களை கொண்டுட்டு வந்து விடவா சார் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நானே போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, எனக்கும் போர் அடிக்குது, உங்க கூட பேசிட்டு வந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு செஃப் சொன்ன உடனே, தேங்க்ஸ் சார், எனக்காக ட்ரை பண்ணிட்டு வரேன்னு சொல்றீங்கல்ல அதுக்காக அப்படின்னு அவரு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போக, அதுக்கப்புறம் தாங்க தெரியுது இந்த இடத்துல அவரோட ஒய்ஃப் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, கூடவே டெத்தும் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவரு இவங்களை பத்தி ரொம்ப பெருமையா இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு அவங்க இன்னும் சந்தோஷப்படுறாங்க. நல்லா சாப்பிட்டாரு, சந்தோஷமா போனாரு அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணும்போது, சரி நீங்க அழாதீங்க, உங்க கண்ணிலேருந்து நீங்க சிரிச்சாலும் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவரை என்னால விட்டுட்டு போக முடியல, இது என்னோட ஃபேர்வெல் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க அவருக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அவரால் உங்களை மறக்க முடியல அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, நீங்க எங்க விஷயத்துல நடுவுல வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தேங்க் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு இவ்வளவு நல்லது பண்றா இல்லையா, யாருமே தேங்க்ஸ் சொன்னதில்ல, பட் இவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போனதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தன்னோட காலகட்டத்தை நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஜோசன் காலகட்டத்துல இளவரசர் எனக்காக வந்து காத்துட்டு நம்ம 2 பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அரண்மனையில இருக்க அரசாங்கம் நம்மளை ஏத்துக்கும் அப்படின்ற மாதிரி மோதிரமும் கையுமா வந்திருப்பாரு. பட் இந்த நேரத்துல தான் ஹீரோயினோட அம்மா இந்த ஊரை விட்டு போன்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இளவரசர் தனக்காக காத்துட்டு இருக்கிறத தூரம் இருந்து பார்த்துட்டு, என்னால உங்ககிட்ட குட் பை கூட சொல்லிட்டு போக முடியல, என்ன மன்னிச்சிரு, கண்டிப்பா உன்னை நான் திரும்பவும் மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அவருக்கு தெரியாம போயிடுறாங்க. அதை நினைச்சுதான் இப்பவும் என்னால என்னோட லவர் கிட்ட இப்படி ஒரு ஃபேர்வெலை கொடுக்காம போயிட்டனே அப்படின்ற மாதிரி இப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்க அப்படி போக இந்த பக்கம் கிரவுன் பிரின்சஸ் நிக்க நடுவுல ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. இவன் யாருன்னு தெரியல, இவங்க 2 பேரையும் பயங்கரமா முறைக்கிறாங்கிறது மட்டும் புரியுது. என்ன விஷயம்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.